காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் தனது இளமைக்கால வறுமை நிலையை எடுத்துரைத்தது அனைவரையும் நெகிழ வைத்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொண்டங்குப்பம், மருதம்பாக்கம், மருதராயபுரம் ஆகிய ஊராட்சிகளில் முடிவுற்ற 2.4 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது பேசிய அமைச்சர் துரைமுருகன் தனது இளமை பருவத்தில் விவசாய நிலத்தில் சேட்டை ஓட்டி களை நீக்கி நாற்று நட்டு விவசாயம் செய்ததாக கூறினார். மின் கட்டணம் கட்ட கூட பணம் இல்லாததால் தனது தாய் ஒவ்வொரு நகையாக கழற்றி கொடுத்துவிட்டு வாழ்வின் கடைசி நாட்களில் காதில் வெறும் ஈரக்குச்சியுடன் உயிர் விட்டதாக கூறி கண் கலங்கினார். ஏர் ஓட்டியிருக்கேன், பெரும்படிச்சிருக்கேன், அண்டை கழிச்சிருக்கேன், நாற்று நட்டுருக்கேன், நாற்று வளர்ந்து இருக்கேன், கத்திரிக்காய் எல்லாம் போய் அறுத்து கொண்டாந்து வீட்டில் கொட்டி புழுத்ததெல்லாம் உள்ள தள்ளிட்டு மேலே பெரிய பெரிய காயை அப்படி கொத்திட்டு அது தலை மேலே ஈரத்துணியை போட்டு இந்த தலை மேலே தூக்கின்னு கேள்வி கொப்பத்துக்கு 3 மைல் நடந்து அந்த காயை கொண்டு விற்றுருக்கேன். அந்த காய் விலையும் நாய் விலையும் விற்பான். அப்படி பட்ட துரைமுருகன் நான் தவிர நான் பணக்காக இருப்பேன். கடைசியில் நான் பச்சை பாசில் படிக்கிறேன். எங்கள் அம்மா சீரியஸில் நடு வருது, போன் வருது, ஓடி வந்து பார்த்தேன். எங்கள் அம்மா பணக்கார விட்டு பிறந்தவங்க, மேல்மாயில் மணியக்காரன்னா மிகப்பெரிய ஜமீன் மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ நகை போட்டிருந்த தாய் எல்லாத்தையும் இழந்து மூக்கில் அதில் எல்லாத்தையும் தொடப்பு குச்சியோடு செத்து போனான். அவளுக்கு பிறந்தவனா என்ன மாதிரி எந்த தாயும் கண்ணீர் வெடிக்கக்கூடாது அப்படின்னு நான் இதை உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். அந்த உத்தரவு தான் இன்னைக்கு வரையும் நீங்களாம் இலவச மின்சாரத்தை ஓட்டிக்கிட்டு. துரைமுருகன் இல்லைன்னா நீங்க அது உங்களுக்கு இல்லை. ஆக அப்படி பல கருங்களை செய்துக்கிட்டு இருக்கோம். இடையில இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறோம். ஆக எனக்கு இருக்கிற வேலைகள்ல கட்சியில நான் பொது செய்யறாங்க, கட்சி வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும். நான் தான் சொன்னேன், உங்ககிட்ட ஒரு அம்மா மாதிரி 4 மணி நேரம் கூட தூங்க முடியலனால அவ்வளவு வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். ஆகையினால் இந்த ஊரை பொறுத்த வரையில கூட நான் ஏற்கனவே ஒரு டேங்க் கட்டி ஒரு முறை வந்து தந்தவன்.